நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். குவால்காம் அவங்களுடைய அடுத்த எஸ்ஓசி தொடர்பான சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூடனா ஏன் கூட கிடையாது, அவங்க உலகத்துக்கே தெரியப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியாகி இப்போ இணையத்தில் பயங்கரமாக உலா வந்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 8 Gen 5 எஸ்ஓசி லான்ச் ஆக போகுது. என்னது 8 Gen 5வா? ஆல்ரெடி 8 Gen 5 எஸ்ஓசியை வச்சு நிறைய மொபைல் ஃபோன் லான்ச் ஆக இருக்குதே. அதுக்கப்புறம் எதுக்கு 8 Gen 5 அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்ஓசியை லான்ச் பண்றாங்க? நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். அதற்கான பதில் அந்த குவால்காம் நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவங்க ஃபிளாக்ஷிப் எஸ்ஓசிலாம் லான்ச் பண்றாங்க இல்லையா, 8 Lite Gen 5 இந்த மாதிரியான அந்த எஸ்ஓசிலாம் அவங்க கொடுக்கறத ஒரு ஃபுல் டைம் ஜாபா பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி 8 Gen 5, 8s Gen 4, 8s Gen 3, 8s Gen 2 இந்த மாதிரியான எஸ்ஓசி எல்லாம் அவங்க லான்ச் பண்றத பார்ட் டைம் ஜாபா வச்சுட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட எஸ்ஓசியை லான்ச் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் இல்லையா, வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படிங்கிற மாதிரி. இந்த டெக் வேர்ல்டுல குறிப்பா அந்த மொபைல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்படுற அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறது மொபைல் போன் நிறுவனங்கள் கிடையாது. இந்த குவால்காமோ மீடியா டெக் டிமென்சிட்டி பைலம் தான். இவனுங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சாலே இந்த நாடு வந்து உருப்பிடும். அவங்க ஒழிச்சிட்டா மொபைல் போனே செய்ய முடியாது. ஆனால் அந்த எஸ்ஓசியை ஏன்டா அப்படி குழப்பி லான்ச் பண்ணுறீங்க? முன்னாடி தான் கரெக்டாக இருந்தது இல்லை. 8 சீரீஸில் தனியாக வந்து ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசி லான்ச் ஆகிட்டு இருந்தது. 7 சீரீஸில் மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்கான எஸ்ஓசி வந்து இருந்தது. இதற்கிடையில் 6 சீரீஸ் எஸ்ஓசிஸ் வந்து இருந்தது. 695, 675 அந்த மாதிரிலாம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ இவனுங்க என்னன்னா புதுசாக இந்த 8 Lite Gen 5, 8 Lite, 8s Gen 4, 8s Gen 5, 8 Gen 5 இப்போ 8s Gen 5 வருமா இல்லையாங்கிறது தெரியல. 8 Gen 5 வந்து லான்ச் ஆக போகுது. அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ இன்டர்நெட்ல கசிஞ்சு நிறைய பேர் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா OnePlus A6 Turbo அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ண போறாங்களாம். அதுல இந்த 8 Gen 5 தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்க பங்குக்கு சில வசனங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா OnePlus சார்பாக இந்த எஸ்ஓசியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு மொபைல் போன் லான்ச் ஆகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ரியல்மியும் வருவாங்க கண்டிப்பா களத்துல. அவங்களாம் சும்மாவா இருப்பாங்க? OnePlus வந்து 8 Gen 5 யூஸ் பண்ணி மொபைல் போன் லான்ச் பண்ண பிறகு பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவங்களுடைய மொபைல் போனை லான்ச் பண்ணதான் போறாங்க. இதற்கிடையில் இந்த 8s Gen 5 வேற வருமா இல்லையான்னு தெரியல. இல்ல 8s Elite அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்ஓசி வேற சுத்தம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. அதான் 8s Elite இருக்குல்ல, இல்ல 8s Elite Gen 5ன்னு ஒன்று வரப்போகுதா? இது என்ன நடுவில் 8 Gen 5? ஒரு கன்ஃபியூஷனா இருக்குங்க. கொஞ்ச நாள்லயே லான்ச் வேற ஆக போகுது. அது லான்ச் ஆன உடனே மொபைல் போன் பிராண்ட்ஸும் நிறைய மொபைல் போனை லான்ச் பண்ணி தள்ள போறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அண்ட் இது பவர்ஃபுல்லாவும் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது குவால்காம் பையில தான் சொல்றேன். அவன் ஆரம்பத்தில் அவன் சொன்ன அந்த உறுதிமொழி என்ன, நாங்க எங்களுடைய எலைட் சீரீஸ்ல தான் ஓரியான் கோர்ஸை யூஸ் பண்ணுவோம். 8s Gen 5, 8 Gen 5, 8 Gen 4 இந்த மாதிரியான அந்த மொபைல் போன்லலாம் நாங்க ஓரியான் கோர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னானா இல்லையா? இப்போ என்னன்னாக்கா இந்த 8 Gen 5 எஸ்ஓசியில ஓரியான் கோர்ஸ் தான் இருக்க போகுது. அதுவும் எல்லாமே ஓரியான் கோர்ஸா தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அதுல இருக்கக்கூடிய அந்த சேம் ஜிபியூவை தான் இதுல யூஸ் பண்ண போறாங்களாம். Adreno 840 ஜிபியூ தான் இதுல இருக்க போகுது. இந்த 8 Gen 5ம் TSMCயோட 3 நானோமீட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொலாபரேஷன்ல உருவாகக்கூடிய ஒரு எஸ்ஓசி தான். இதுவும் 8 கோர்கள் கொண்ட ஒரு எஸ்ஓசியா தான் இருக்க போகுது. அதுல 2 பிரைம் கோரா இருக்க போகுது. அந்த 2 பிரைம் கோரை ஆல்மோஸ்ட் 3.8 GHz கிளாக் பண்ணிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 6 கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை 3.32 GHz கிளாக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்குது. எலைட் சீரிஸ் 8 Gen 5லேயே கிடைக்குதுங்கும் போது அப்புறம் அதுக்கு எலைட்டுங்கிற அந்த பேரு அதை தூக்கிடலாம் இல்லையா? எலைட்டுங்கிற அந்த பேருக்கான மரியாதையே போயிடுச்சு. இப்போ நிறைய கைலிலாம் வருது இல்லையா, அந்த கைலிலாம் கட்டுவாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எலைட் அப்படிங்கிற மாதிரியான கைலியெல்லாம் நான் வர்றதை பார்க்க முடியுது. அந்த எலைட்டுங்கிறதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால அவங்க எலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் அதில் காட்டுற அந்த டிஃப்ரென்ஸை கூட இவங்க வந்து இந்த மாதிரியான எஸ்ஓசியில் காட்ட மாட்டேங்கிறாங்களேங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. எலைட்டுங்கும் போது அதில் ஓரியான் கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ அதே ஓரியான் கோர்ஸை யூஸ் பண்ணி இவங்க 8 Gen 5ன்னு ஒரு எஸ்ஓசி ஏன் லான்ச் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதெல்லாம் நமக்கு புரியல. ஆனால் மொபைல் ஃபோன் மட்டும் லான்ச் ஆகிட்டே இருக்க போகுது. நம்மக்கிட்ட கிமிக்கை காமிச்சு விற்றுக்கிட்டே இருக்க போகிறானுங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. இன்னும் ஒரு கேமிங் மொபைல் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி போக்கோ F8 எதோட வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. 8s Elite இல்லை 8 Gen 5 அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேமரா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் AI ISP கேமரா சப்போர்ட்லாம் இருக்க போகுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 8K 60 FPS வீடியோவை கூட நம்மளால் வந்து எடுத்துக்க முடியுமா? அதாவது அந்த எஸ்ஓசிக்கு மேக்ஸிமமாக அதற்கான சப்போர்ட்லாம் வந்து இருக்குது. மொபைல் ஃபோன் பிராண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்களாங்கிறது அவங்களுடைய அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்தது. அதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவான விஷயம். பட் இந்த எஸ்ஓசியில் 8K 60 FPSக்கான சப்போர்ட் இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
கேமரா சென்சார் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 320 மெகா பிக்சல் சென்சாருக்கான சப்போர்ட் கூட இந்த எஸ்ஓசியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அந்த 8 Lite Gen 5 எதுக்கு 8 Lite இருக்குது, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு 8 Gen 5க்கும் 8 Lite Gen 5க்கும் என்ன தானே டிஃப்ரென்ஸு? 8 Liteக்கும் இந்த 8 Gen சீரிஸ்க்கும் என்ன தானே டிஃப்ரென்ஸு? எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் இத்தனை எஸ்ஓசியை லான்ச் பண்ணுறாங்க? எனக்கே ஒரே பரபரப்பாக இருக்குது. Qualcomm வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக கீழே இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடிமட்டத்தில் நிறைய எஸ்ஓசியை நம்ம லான்ச் பண்ணி மார்க்கெட்டில் வந்து இந்த டிமென்சிட்டி பயில வந்து வரவிடாமல் முடிச்சு விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிமென்சிட்டி அவன் பங்குக்கு ஏகப்பட்ட எஸ்ஓசியை லான்ச் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சைனாவில் நிறைய நிறுவனங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தெரிந்திருந்தும் இந்த Qualcomm பையன் அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்றான். என்ன பண்ண நினைக்கிறாங்கிறது தான் தெரியல. மார்க்கெட் அப்படியே கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மிட் ரேஞ்சில் வரக்கூடிய அந்த மொபைல் ஃபோன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இப்படி இவன் 8 Gen 5 அடுத்தது 8s Gen 5ன்னு ஒன்று லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணுவான். 8s Elite வேற இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ யாரு தான் அந்த 7 சீரிஸ் எஸ்ஓசிலாம் யூஸ் பண்ணி மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுவா? அந்த மொபைல் ஃபோன்லாம் இப்போ வந்து 20,000 செக்மெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் 15,000 செக்மெண்ட்ல வருமா 10,000 செக்மெண்ட்ல வருமா அப்படிங்கிறதே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் 6 Gen சீரிஸ் வேற இருக்கு. அடுத்து 6 Gen 5லாம் வருமாங்கிறதே எனக்கு வந்து தெரியல. 4 Gen 2ன்னு ஒன்று வந்துச்சு. 4 Gen 3 வந்த மாதிரி எனக்கு வந்து நினைவில் வந்து இல்லை. 4 Gen 4 4 Gen 5க்குலாம் வாய்ப்பு இருக்காங்கிறதே தெரியல. ஏன்னா 8லயே தான் இத்தனை மொபைல் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இனிமே 8 தான் இருக்க போகுது. 8னா ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரே குழப்பமா இருக்குல்ல. 8s Elite 8 Lite Gen 5 இதுல எது அண்ணன் எது தம்பி எதுவுமே வந்து புரியாது. மண்டை வந்து பிச்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இந்த 8 Gen 5 எப்படியோ வரப்போகுது. OnePlus மாதிரியான பிராண்ட் இதை யூஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு 8 Gen 5 எந்த மொபைல் ஃபோனில் முதல்ல வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நானும் நினைக்கிறேனாக்கா போக்கோ அநேகமாக அதை எடுத்து F8 லான்ச் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதற்கு முன்னாடியே ஐக்கூல ஏதாவது மொபைல் ஃபோன் வருமாங்கிறதும் எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த விவோ பையன் மீடியாடெக் டிமென்சிட்டி 9500 எடுத்து வச்சுட்டு X300 ப்ரோவோட அடுத்தது லான்ச் ஆக போகிறான் இந்தியாவில். அவனும் இந்த 8 Gen 5 வச்சு வேற ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுவானாங்கிறதும் தெரியல. ஒருவேளை வி சீரீஸில் அடுத்து லான்ச் ஆக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் 8 சீரீஸ் எஸ்ஓசிக்கு மூவ் ஆகுவாங்களாங்கிறதும் நமக்கு இன்னும் புரியாத புதிராக தான் இருக்குது. அதற்கான வாய்ப்பு கம்மி தான். இன்னும் விலை அதிகரிச்சிடும். இப்பயே அதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா உச்சத்தில் தான் இருக்குது. அதாவது வி சீரீஸ்ன்னு அவங்க சொன்ன அந்த சீரீஸ்க்கு அந்த விலை ரொம்ப அதிகமாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா சென்சார்லாம் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கிறதுக்காக 50,000 கொடுத்ததை யாராவது வாங்குவாங்களான்னு எனக்கு வந்து தெரியல. பட் சில பேர் அதை வாங்குறதுக்கு தான் ஆஃப்லைனில் அதிகமான கவனத்தை வந்து செலுத்துறாங்க, அதிகமான முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் நம்ம கடவுளில் போனாலே சரி, இந்த வி சீரிஸ் மொபைல் ஃபோனை வாங்கிக்கோங்க, பளிச்சுன்னு எடுக்கும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு கேமராமேனே வைக்க தேவை கிடையாது. இது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்க எல்லா ஃபோட்டோவையும் எடுத்துருவாரு. பொண்ணு மாப்பிள்ளலாம் பழிச்சுன்னு தெரியுவாங்க. அந்த இடத்துல ஸ்டூடியோ லைட்டு கூட தேவை இல்லைங்க. இருட்டாக இருந்தால் கூட அதை லைட் அடித்து காட்டுங்கிற அளவுக்கு நல்ல வாயால் வடை சுட்டு மொபைல் ஃபோனை மார்க்கெட்டில் புஷ் பண்ணிவிடுவாங்க. சரி, நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேணாம். இப்போ இந்த 8 Gen 5 எஸ்ஓசி லான்ச் ஆக போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதில் இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னாக்கா இப்போ ஜீக் பெஞ்ச் ஸ்கோர் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3000 ரீச் பண்ணதான் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ். மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் 10,000 ரீச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கெங்கே போயிட்டு இருக்கு மார்க்கு? அடுத்தது அன்டியூட் ஸ்கோர் வேறு வரும். அதில் கண்டிப்பாக இது 3 மில்லியனுக்கு அதிகமாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 8 Gen 5 எஸ்ஓசியை பற்றி? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.